സുപ്രധാനമായ ചില അറസ്റ്റ് ഉണ്ടായിട്ടുണ്ട്. இந்த கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு போன பிறகுதான் நிறைய கைது சம்பவங்கள் நடந்திருக்கு. கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு வந்த ஒருத்தரையும் போலீஸ்காரங்க இதில் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போவும் முக்கியமான ஆட்கள் கிரைம் பிரான்ச்சோட பார்வையில் இருக்கிறாங்க. அவங்கள சீக்கிரமே கைது பண்ணுறதுக்காக நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. 200 பேர் தன்னை பயன்படுத்திக்கிட்டதா போலீஸ்காரங்கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்களோட பெயரையும் முழு தகவல்களையும் அந்த பொண்ணால் சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த பொண்ணு போயிருக்கிற இடங்களை வச்சும் அரெஸ்ட் ஆகிருக்கிற ஆட்களை வச்சும் கூடுதல் தகவல்களை போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கூடுதல் ஆளுகளை குறித்து போலீஸிന് വ്യക്തമായ ധാരണ ഉണ്ടായിട്ടുണ്ട്. காயத்ரி எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டார் என உண்மைகளும் புரட்டுகளும் அணிவகுக்கத் தொடங்கின. ஒருமுறை சுதீர் தனது மகளை ஒரு பிரபல தொழிலதிபரிடம் அழைத்துச் சென்றாராம். அப்போது இந்த பெண் யார் என அந்த தொழிலதிபர் கேட்டபோது, இது என்னுடைய உறவுக்கார பெண் என பொய் சொல்லியிருக்கிறார். பிறகு அறைக்குள் அந்த பிசினஸ்மேன் போனபோது, வெளியே நிற்பது எனது தந்தை என்று சிறுமி சொன்னதாகவும், இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நபர் சுதீரை சரமாரியாக அடித்து அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எர்ணாகுளத்தில் உள்ள CID அலுவலகம் பிஸியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 14 வயது சிறுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொண்ணோட அப்பாவுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால அவரையும் இந்த வழக்கில் சேர்த்து கைது பண்ணியிருக்கோம். இதில் அவரும் ஒரு முக்கியமான குற்றவாளி தான். இந்த கேஸ் இன்னும் விசாரணையில் தான் இருக்கு. இந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதா இது வரைக்கும் நாங்கள் 30 பேரை கைது பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேரை நாங்கள் கைது பண்ண வேண்டியிருக்கு. ഇയാള് ഈ രംഗത്തേക്ക് ഈ പിതാവ് എന്നുള്ള സുധീർ എന്ന് പറയുന്ന ആള് ഈ രംഗത്തേക്ക് വരാൻ പ്രധാന മറ്റൊരു കാരണം ഇയാൾ சுதீர் சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளை சப்ளை செய்யும் தொழில் பார்த்துருக்கிறாரு. அந்த பொண்ணுங்களையும் பாலியல் தொழிலை ஈடுபடுத்தினதா இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான பாலியல் தொழிலை ஈடுபடுத்தின பிறகு அந்த பொண்ணை மலேசியாவுக்கு விற்கிற யோசனை சுதீருக்கு இருந்திருக்கு. தன்னை மலேசியாவுக்கு விற்க போகிறதும் அது மூலம் தன்னோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு அந்த பொண்ணு உணர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தன்னோட தாயோட சகோதரி வீட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கு. அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க சர்ச் கமிட்டி மூலம் போலீஸில் புகார் നടത്തി അവർക്കും അത് ബോധ്യപ്പെട്ടു. അങ്ങനെ അവർ വഴി പോലീസിലെത്തുകയും അങ്ങനെയാണ് പോലീസ് കേസ് രജിസ്റ്റർ ചെയ്യുകയും ചെയ്തത്. குற்றவாளிகளின் பட்டியலில் 100க்கும் மேற்பட்டோர் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த பட்டியலில் 17வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் மணிகண்டன். ஒரு காலத்தில் சிறிய அளவிலான கான்ட்ராக்டராக இருந்தவர் பிறகு செல்வந்தராக மாறியதற்கு காரணம் ரவுடியிசமும் பெண்கள் சப்ளையும் என குற்றம் சாட்டுகிறார்கள் ஊர்க்காரர்கள். ஊரில் ரவுடி இல்லை பயந்து யாரும் அவனுக்கு எதாவது நிற்காது. யாரும் கேஸ் போட மாட்டோம். கேஸ் போட்டாலும் போலீஸ் ஒன்று எங்களை தான் பயப்படுத்தும். யார் கேஸ் போட்டு அவனை பயப்படுத்தவும் செய்யும். நம்ம அங்கே கேஸ் நம்ம பெட்டிஷன் கொடுத்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து மெசேஜ் கொடுக்கும். அவன் இங்கே வச்ச எங்களை பெட்டிஷன் கொடுக்கணும்னு அடிக்கும். மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும் ஒரு அரசாங்கம் ஒழிய. போலீஸ் ஆனாலும் சரி, பிடபிள்யூ ஆனாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி. சார் நம்ம ஒரு மனு கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்புனா அந்த மனு எவனுக்கு கிடைக்கும்? அவரை ரிசீவ் கலெக்டர் கொடுக்க மாட்டோம், எவனுக்கு கொடுத்து விடும். அப்போ நம்ம யாருக்கு அனுப்ப? எதுக்கு கடவுளை கேட்டுக்கணும்னா, இங்கே ஏழை எளிய மக்கள் கடவுளை கூப்பிட்டுருக்கான், மனம் நொந்து கூப்பிட்டுருக்கான். அந்த சாபம் தான் இப்போ கிடச்சிருக்கு. சில மக்கள்கிட்ட இங்கே துட்டு இருக்கான். அவன் அடியாளுக்கு ஒரு நாளைக்கு செலவழிக்க துட்டு ஒரு ஃபேமிலிக்கு இங்கே செலவழிக்க துட்டு இல்லை எங்கள் ஊர் மக்களுக்கு. சமீபத்தில் கேரள போலீசார் மணிகண்டனை சொகுசு பங்களாவிற்கு அழைத்து வந்திருந்தனர். அப்போது கேட்டிற்கு வெளியே நின்றிருந்த பத்திரிகையாளர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசினார்கள். பிறகு காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை சீராக்கியவுடன் போலீஸ் ஜீப்பில் இருந்த மணிகண்டன் கேரளாவைச் சேர்ந்த ஒரு முன்னாள் ஐஜிக்கும் தனக்கும் நிலம் சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததாகவும் அதனாலே பொய் வழக்கில் தான் சிக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார்.
ആയിട്ട് ഒരു 6.5 കോടി രൂപ വണ്ടി തുറക്കെ അതിൽ 2.5 കോടി രൂപ വാങ്ങിനെ 2.5 கோடி ரூபா வாங்கினால 2.5 கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்கி கொடுக்க சொன்னேன் நான் கொடுக்கல. இந்த 14 வயது சிறுமியினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஏற்கனவே குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் இந்த குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்க போறதாக காவல்துறை சொல்லுது. அவங்க சினிமா பிரபலங்கள், பெரிய அதிகாரிகள், தொழிலதிபர்கள் நிறைய பேர் இன்னமும் இந்த குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த விமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது வெளி உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இப்படி வெளி உலகத்திற்கு வராத நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்துல இதை ஆழமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சர்வதேச அளவுல ஒரு பண்பட்ட சமூகம் என்பதற்கான மிக முக்கியமான அளவீடு எதுனா, அந்த தேசத்துல குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு, குழந்தைகளுடைய உரிமைகள் எந்த அளவு பாதுகாக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுப்புனா நாம பண்பட்ட சமூகமா அப்படிங்கிற கேள்வியையும் கூடவே சேர்ந்து எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. கேரளாவில் ஒரு 14 வயது சிறுமி பெற்றோராலே பாலியல் தொழிலில் தள்ளப்பட்ட சம்பவம் ஊடகங்களில் பரபரப்பினை உண்டாக்கியபடி இருக்கிறது. என்னை இந்நிலைக்கு ஆளாக்கி பயன்படுத்திய நூற்றுக்கணக்கானவர்களை அடையாளம் காட்டுவேன் என அந்த சிறுமி துணிச்சலாய் முன்வந்திருப்பதை சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகிறார்கள். எனினும் இன்று அரசாங்க பாதுகாப்பில் இருக்கும் சிறுமிக்கு ஆபத்திருப்பதாகவும் அஞ்சுகிறார்கள் மக்கள். பெற்றோராலே பெண்கள் கொடுமைக்கு ஆளாவது சமீப காலமாக அதிகரிக்கிறது என்கிறார்கள் காவல்துறையினர். ഇന്ന് ഇവിടെ കേരളത്തിൽ ഇതിനു മുമ്പ് സംഭവിച്ച അവരുണ്ട്, കിളിരൂർ പീഡന കേസ് എന്ന് പറഞ്ഞ ആ പേരിൽ അറിയപ്പെടുന്നത്. இதுக்கு முன்னாடி கேரளாவில் பரபரப்பா பேசப்பட்ட சம்பவம் கிளிரூர் சம்பவம். இதே போல நிறைய பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட அந்த கேஸ்ல சாரியாங்கிற பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனா திடீர்னு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இறந்து போச்சு. அது ஒரு கொலை தான் அப்படின்னு இன்னைக்கும் மக்கள் சந்தேகப்படுறாங்க. அதுபோல இந்த வழக்கிலையும் பிரபலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனால இந்த பொண்ணோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அரசு இது பத்தி கவனமா இருக்கணும். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரணும். CBI അന്വേഷണം നടന്നു വരികയാണ്. അതുപോലെ ഉന്നതരായ നിരവധി ആളുകൾ ഈ കേസിൽ ഉൾപ്പെട്ടിട്ടുണ്ടെന്നുള്ളതിന്റെ പേരിൽ சில குழந்தைகளை பெற்றோர்களே இப்போ சூடு போடுறது, அப்படி ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல கூட நடந்தது. உடம்பு முழுவதும் சூடு போட்டிருக்காங்க ஒரு அம்மா. ஸோ இன்னும் சில சூழ்நிலையில் குழந்தைகளை பெற்றோர்களே தவறான வழிகளுக்கு ஈடுபடுத்துறது, இப்போ செக்ஸ் ட்ரேடு மாதிரி இடங்களில் அனுப்பிச்சி வைக்கிறது. மைனர் சில்ட்ரன், ரொம்ப சின்ன குழந்தை பெண்களை எல்லாம் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களே நாங்கள் மீட்டு அதுக்கு பிறகு ஹோமில் அனுப்பிச்சிருக்கிறோம். 3-4 வருடங்களுக்கு முன்பு சென்னை CBCID ATCயில் ஒரு கேஸ் போட்டாங்க. தனது மகளையே 2 பெண்களும் மைனர், 2 பெண்களையும் விபச்சாரத்திற்கு ஒரு ஃபாரினருக்கு தள்ளின கேஸில் அந்த அம்மா மேலே கேஸ் போட்டாங்க. அந்த பெண்களை, அந்த குழந்தைகளை காப்பகத்துக்கு அனுப்பி திரும்ப அந்த அம்மாட்ட அனுப்பாமல், அந்த பிள்ளைங்களும் தாயிடம் போக விரும்பாமல் இப்போ அவங்க படித்து இப்போ நல்லா இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் 5ஆம் வகுப்பு முடித்த ஒரு இளம் குழந்தை, 10 வயசு, மிஞ்சி போனால் 10 வயசு 11 வயசு இருக்கும், அந்த பெண் ஏமாற்றப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்பட்டாங்க. அதை போலீஸார் மீட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேஸ்லலாம் அந்த IPC செக்ஷன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த அஃபண்டர்ஸை கரெக்டாக பனிஷ் பண்ணாத வரைக்கும் இதில் ஒரு ரெமெடி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி. இன்றைக்கி ஒரு கேஸ் நமக்கு வெளியே வந்துட்டுனா இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் கூடன்னு சொல்ல முடியாது. பல ஆயிரம் கேஸ் நடக்கும்போது ஒரு கேஸ் வெளியே வருது. அந்த ஒரு கேஸே அந்த பெண் பட்ட துன்பங்கள் வந்து நம்ம மனதை பிழிகின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா எத்தனாயிரம் பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் உள்ளே தள்ளப்பட்டு சீரழிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையே தொலைச்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-12 வயசில் +2 படிக்கிற 10th படிக்கிற ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் தள்ளப்பட்டால் அந்த பெண்ணோட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அந்த வயசு தான் அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற வயசு. ஒரு இன்ஜினியர் ஆகணும், அல்லது ஒரு ஆடிட்டர் ஆகணும், அல்லது ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜில் தான் அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற அந்த ஸ்டேஜில் அந்த பெண்கள் பாலடிக்கப்படும் போது டோட்டலி த செக்ஸ் டிராஃபிக்கிங் டெஸ்ட்ராய்ஸ் த பர்சன், அந்த பெண்ணையே அழித்து விடுகின்றது. 14 வயதில்
சமூகத்தின் கொடூர நகங்களால் அவதிப்பட்ட இந்த சிறுமி நம் சமூகத்தின் முகமாக தெரிகிறாள். நாம் பண்பட்ட சமூகமாக மாற வேண்டுமெனில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மட்டுமல்ல, எந்த குற்றத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு தேவைப்படுகிற சட்டங்கள், அதை செயல்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய மனிதவளம், அதை செயலாக்க தேவைப்படக்கூடிய தொழில்நுட்பம், இப்படி அத்தனை விஷயங்களும் நம்முடைய நாட்டில் இருக்கு. அப்படி இருந்தும் கூட குற்றங்களை தடுக்க முடியவில்லை, சரியான பாதுகாப்பை கொடுக்க முடியவில்லை என்பதற்கான முக்கியமான காரணமாக எதை சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய தனி மனிதர்களுடைய அலட்சியமும் பொறுப்பற்ற தன்மையுமே குற்றங்கள் அதிகரிக்க காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும், நடந்தது என நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமென நீங்கள் கருதும் விஷயங்கள் குறித்தும் எங்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், நடந்தது என்ன, விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. இமெயில் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள netvshow@gmail.com. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால சினிமா பார்க்கறது ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருந்தது. இளைஞர்கள் எல்லாரையும் சினிமா பக்கம் போகவே விட மாட்டாங்க. அப்படி இருந்த இந்த சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் கால மாற்றத்தில் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதுல ஒண்ணு மாடலிங். சில வருஷங்களுக்கு முன்னால வரைக்கும் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மாடலிங் துறைக்கு போவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்த நிலை மாறி இன்றைக்கு அநேக பெண்கள் இந்த மாடலிங் துறைக்குள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது பற்றி பேச போறோம் விரிவா நாளைக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.